வெல்கம் டு ஸ்மார்ட் விஸ்லிங் சேனல். நண்பர்களே, நைட் ஆஃப் சாம்பியனை பற்றி ரோமன் ரெயின்ஸ் ஸ்குவாடுக்குன்னா மேட்ச்சு ஒபாஃபெமி வின் பண்ணுவாரா? அப்புறம் நம்மளுடைய இல்ஜியா டிராகோ அப்டேட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் நம்மளுடைய ஒபாஃபெமி எப்படி ப்ரோ வின் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒபாஃபெமி ஒரு பக்கம் இருந்தாலும் செத்ராலன்ஸ் பக்கம் அதிக சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஒபாஃபெமியை பேக்கப் பிளான் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. ஒருவேளை ஒபாஃபெமி வின் பண்ணிடுவாரோன்ற சில இதுவும் வரும். ஏன்னா கேட்டிங்கன்னா, இப்போது பிராக் லெஸ்னர் கூட ஒரு ஸ்டோரியில் இருக்கார். பிராக் வந்து தடுப்பாரா தடுக்க மாட்டாரான்னு அது வேறு ஒரு சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த நைட் ஆஃப் சாம்பியன்லேயும் பிராக்குக்கும் இவருக்கும் மேட்ச் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா பிராக்குக்கும் ஒபாஃபெமி நைட் ஆஃப் சாம்பியன் மேட்ச் நடக்காது. நைட் ஆஃப் சாம்பியன் மெயின் ஈவெண்ட்டே ஒபாஃபெமி செத்ராலன்ஸுக்கு தான் நடக்க போகுது இந்த கிங் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏன்னா ஒபாஃபெமி செமிஃபைனல் வந்துட்டார். எப்படி ப்ரோ செமிஃபைனல் தாண்டினா தான் ப்ரோ ஃபைனல்னு கேட்டிங்கன்னா, செமிஃபைனல் தாண்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் மோத போகிற செமிஃபைனல் ஆள் டாமினிக் மிஸ்டீரியோ. அந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ பீட் பண்ணிட்டாருன்னா இவர் ஃபைனலு. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் இன்னும் மேட்சே கம்ப்ளீட் பண்ணலை. செத்ராலன்ஸ் மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து எல்ஏ நைட்டு ஜேவுசோலாம் இருக்காங்க ஒரு மேட்ச்சில். அவங்களையும் பீட் பண்ணால் தான் அவரும் ஃபைனலுக்கு வர முடியும். அந்த இது ஷெட்யூல்லே போயின்னா செத்ராலன்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா செத்ராலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் தான் ஃபியூடு வெஷமினாலே நடக்க வேண்டியது. ஆனால் அது நடக்க முடியாமல் சரி அப்படியே தவிச்சிட்டாங்க. தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிடுச்சு. அதனால சரி இப்போ வைக்குமேன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஒபாஃபெமி ஒரு 40% தான் வாய்ப்பு இருக்குது. செத்ராலன்ஸ் ஒரு 60% வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்ஜியா டிராகோனா பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேலே டேஸ் தாண்டிட்டார் ரிட்டர்ன் பண்ணி. கடைசியாக எப்போனா வெர்ஷமினாக்கு முன்னாடி அந்த யூனியன் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தார். செமிசின் கிட்ட தோற்றுட்டு போனார். அதுக்கப்புறம் வரவே இல்லை. வெர்ஷமினானியும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதமே போயிடுச்சு. 2 பேப்பரையும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் இல்லை. இவருக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பெரிய ஆள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ஜியா டிராகோவை மெயின் கார்டில் வைப்பாங்களா மிட் கார்டில் வைப்பாங்களான்னு கேட்டதுக்கு மிட் கார்டில் வைப்பான்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ கதையாகுது? இல்ஜியா டிராகோவா என்ன மாரி சண்டை போடுறவர், அவர் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பாடி ஸ்ட்ரக்சர் தான் கம்மி. ஆனால் எவ்வளோ பெரிய பாடி ஸ்ட்ரக்சருக்கும் டஃப் கொடுத்து சண்டை போடுவார். குந்தரையே கதற விட்டவருங்க இவர். எப்படியாப்பட்ட குந்தரு தோத்த குந்தரே 3 ரிட்டையர்மெண்ட்டு, 2 டைம் வேர்ல்டு சாம்பியனு, அவ்வளோ நாள் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பு அது இது சாதனை வச்சுருக்கும் போது அதை வின் பண்ண இல்ஜியா டிராகோவை 1% கூட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதுதான் என்னோடய கேள்வி. இல்ஜியா டிராகோனா எனக்கு மெயின் கார்டில் போகணுன்னு தான் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஏன்னா அவரும் வேர்ல்டு டைட்டில் பார்க்கலாம் போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். அவர் ஒன்றும் சும்மாலாம் இல்லை. NXTயில் தாறுமாறாக இவர் சண்டை எல்லாமே எடுத்து பாருங்கள். இவர் மேட்ச் ஒன்றுமே டல்லாக இருக்காது. தாறுமாறாக சண்டை போடுவார். ஃபுல் எஃபெக்ட் போடுவார். அதுதான் இவர்கிட்ட இருக்க சுவாரஸ்யமே. இவர் மெயின் கார்டை விட்டு மிட் கார்டை விட்டு மெயின் கார்டு கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரும் பிளட் லைனுக்கு என்ன மேட்ச்னா, ஒரு 4 மேட்ச்சு கிட்டத்தட்ட அதில் ஏதோ ஒன்று நடக்கும். ஃபஸ்ட்டு எல்ஏ நைட்டுக்கும் ரோமனுக்கும் ஒரு மேட்ச்சு. மீதி இருக்க 3 மெம்பர்ஸுக்கும் பிளட் லைன் கூட சோலோவா டாங்காலோலா அது தெரில. அவங்க 3 பேர்த்துக்கு ஒரு 3 vs 3 நடக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இங்கே ரோமன் ரெயின்ஸு இவங்க 4 பேருமே அவங்க பக்கம் பவர் ஹவுஸ் அது ராய்ஸுக்கு அவர் வந்து பிளட் லைன் வச்சு இப்போது சோலோ சிகா டீம் பக்கம் சேரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அது சேர்ந்தால் 4 vs 4 நடக்கும். ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிகாவாவுக்கும் ஒரு மேட்ச். அப்படின்னு இல்லைனா ரோமன் ரெயின்ஸும் ஜேக்கப் ஃபாட்டும் அந்தாண்ட பக்கம் சோலோவும் டாங்காலாவே யாரோ ஒருத்தவங்க 2 vs 2வும் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கிட்ட எவ்வளோ பவராக இருக்கார். ஜேக்கப் ஃபாட்டு ரோமனுக்கோசரம் எவ்வளோ வாய்க்கிறாருன்னு பார்க்குறதுக்கு கூட சில பாசிபிலிட்டி இருக்குது. இதில் எது நடந்தால் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சுக்கு போகிறேன். ரோமன் அப்புறம் இல்லைனா ரோமனை எல்ஏ நைட் பக்கம் தள்ளி விட்டு மீதி இருக்க 3 மெம்பர்ஸும் ஜிம்மி ஜேக்கப் ஃபாட்டும் விசஸ் சோலோ டாங்கலோலா இவங்க 3 பேரும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணால் அப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லைனா ஃபேட்டல் 4 நடந்தாலும் நல்லாயிருக்கும். இதில் நண்பர்களே எனக்கே குழப்பமாகுது. இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் போனால் தான் தெரியும் எந்த மேட்ச் வைக்க வரன்றது. ஏன்னா இப்போ எல்ஏ நைட்டு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோத்துட்டாருன்னா ரோமன் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு எல்ஏ நைட்டு எங்கே நடக்குதுன்னா ஸ்மாக் டவுனில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரப்போகிற மண்டே நைட்ரால் அதே வந்துருச்சா மண்டே நைட்ரா அது ஃப்ரீக்கன் ராலன்ஸ் குவாலிஃபை ஆகிடுவார். அதுக்கடுத்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் தான் அந்த மேட்ச்சு. அப்படியே ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் முடிஞ்ச கையோட அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு வந்து மண்டே நைட்ரால் ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எது நடந்தால் நல்லா இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளே நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டட் நியூஸஸ் கண்டினியூஸாக வந்து நினைக்குது. அதை போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சந்திக்கலாம். பை கைஸ்.